அற்புதமான நாள், அற்புதமான வெள்ளிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. லட்சுமி கடாட்சம், சல்லியை அள்ளி கொண்டு வருவாள் லட்சுமின்னு சொல்லுவாங்க. சல்லினா காசு, பணம். இந்த காசு பணம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் நிம்மதியும் கூட அது இந்த சொர்க்கத்தில் வருகிறது. சொர்க்கம் அப்படின்னு கேட்டினா என்ன? வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிச்சுன்னா சொர்க்கம் தான். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராற்றலுக்கு ஒரு உயிரை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள் யாருக்கு என்று கணிக்க முடியாது. அதனால இந்த லட்சுமி பூஜை இந்த நேரத்தில் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தீரும். கடன் மட்டும் கிடையாது, வீட்டில் சந்தோஷம் பொங்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, ஆன்மீக பதிவு. அற்புதமான நாள், அற்புதமான வெள்ளிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. லட்சுமி கடாட்சம், சல்லியை அள்ளி கொண்டு வருவாள் லட்சுமின்னு சொல்லுவாங்க. சல்லினா காசு, பணம். இந்த காசு பணம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் நிம்மதியும் கூட அது இந்த சொர்க்கத்தில் வருகிறது. சொர்க்கம் அப்படின்னு கேட்டினா என்ன? வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிச்சுன்னா சொர்க்கம் தான். சாந்த சொர்க்கம், அதாவது அமிர்த யோகம். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா என்றைக்காவது எப்போயாவது தான் கிடைக்கும். லட்சுமி பூஜை இந்த நேரத்தில் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தீரும். கடன் மட்டும் கிடையாது, வீட்டில் சந்தோஷம் பொங்கும். ஐஸ்வர்யன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஓ, பணம் பொருள் சேர்க்கை மட்டும்தான் கிடையாது. அதில் நிம்மதி என்ற ஒரு வார்த்தையில் இருக்குது, சந்தோஷம் என்ற ஒரு வார்த்தை இருக்குது, குழந்தை பாக்கியம்னு ஒன்று இருக்குது. வெண்தாமரை கிடைச்சா பாருங்கள், இல்லைன்னா செந்தாமரையை வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க. தாம்பலத்தில் ஒரு பேப்பரில் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க. அந்த முக்கோணத்துக்குள்ளார ஓம் சக்தி அப்படின்னு மட்டும் போடுங்க. இது சக்தி பூஜை ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. இப்போ தாம்பலத்தை கீழே வச்சுருவீங்க. கீழே பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் இருக்கும். அந்த முக்கோணக்குள்ளார ஓம் சக்தின்னு எழுதியிருப்பீங்க. நீங்கள் தாமரை, வெண்தாமரை சிவப்பு ரெண்டு கிடைக்குதா? ஓகே, ரெண்டையுமே சேர்த்து வைங்க, தப்பு கிடையாது. இல்லை வெண்தாமரை மட்டும் கிடைக்குதா? வெண்தாமரை மட்டும் உள்ளே வச்சுட்டு மல்லிகைப்பூ உதிரியாக வச்சுக்கோங்க. ரோதாயில் உதுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது பூஜை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராற்றலுக்கு ஒரு உயிரை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள் யாருக்கு என்று கணிக்க முடியாது. அதனால இந்த லட்சுமி பூஜை முக்கோணங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. உள்ளார ஓம் சக்திங்கிறது ஓங்காரத்தின் சக்தி. இப்போ ரெண்டு மலர்கள் வச்சுருக்கோம், அது டிஷாண்டன மாதிரி. இப்போ அழகாக என்ன பண்ணுறோம், மல்லிகைப்பூ வச்சுருக்கோம், ரோஜா இதழ்களை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். அம்மனை நினைத்து, குலதெய்வத்தை நினைத்து சக்தி பூஜையை செய்ய போகிறோம், லட்சுமி பூஜையை செய்ய போகிறோம். ஒன்றுமே இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேராற்றலை மைண்டில் வச்சுக்கோங்க. யூ ஆர் எ கிரேட். அதில் உள்ளக்கூடிய சக்திகள் எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இப்போது அந்த பூவில் கடத்த போகிறோம். அதோடு சேர்த்து உங்களுடைய ஆசைகள், வேண்டுதல்கள் எல்லாமே சேர்த்து தான் போகுது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, ஓம் சக்தி, அவ்வளோதான். வெறும் சிம்பிள். நீங்கள் பேப்பர் எழுதுனது ஓம் சக்தின்னு ஒரு 108 தடவை அந்த தாமரை மலர் மேலே போடுங்க. போட்டு முடித்தோடனே தாழம்பு குங்குமத்தை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. பூர்ணாகதி அப்படின்னு சொல்லுவாங்களே, கடைசியாக வைக்கணுன்ட்டு, அது மாதிரி வெறும் ஓம் மட்டும் ஒரு 14 தடவை, 14 டைம்ஸ் குங்குமத்தை எடுத்து ஓம் 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 அப்படி சொல்லி போட்டுட்டு, இப்போ இந்த தாமரையில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், மல்லிகைப்பூ, ரோஜா, குங்குமம் எல்லாம் சேர்ந்துருக்கும். அந்த வாசம் இருக்குது பாருங்கள், உங்களுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். ஏன்னா அந்த முக்கோணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓம் சக்தி, அங்கே சக்திகள் பூரிக்கப்பட்டிருக்கும். இப்போது உங்கள் மைண்டில் நீங்கள் என்னென்னலாம் நடக்கணும், வேலை வேணும், கல்யாணம் நடக்கணும், தடைகள்லாம் அகன்று போகணும், வாழ்க்கையில் செல்வ செழிப்பு இருக்கணும்னு நல்லா மைண்டில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? அது எல்லாம் இப்போது சக்தி பருவமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இறைவன், குலதெய்வங்கள், நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நினச்சிட்டு இந்த பூஜை சிறப்பாக நடந்து முடிந்தது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த 2 பூவையும் அப்படியே ஒரு வெள்ளை துணியில் முடித்து அப்படியே வச்சிட வேண்டியது. அந்த பூவோடு சேர்த்து ஒரு வெள்ளை துணி அழகாக மடித்து நீங்கள் வச்சுருங்க. 3 நாள் கழித்து நீங்கள் அதை அப்படியே என்ன பண்ணணும், ஆற்றுல விட்டுறணும். ஆற்றுலையோ தண்ணிலையோ, இல்லைன்னா கால்படாத இடத்துல காட்டில் இந்த மாதிரி போட்டுடலாம். இந்த 3 நாளில் இந்த கட்டி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, மூட்டைக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஸ்பரிசம் நடக்கும், மாற்றம் நடக்கும். இந்த பேப்பர் உள்ளே இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் உள்ளே இருக்கும், பூ வாசம் இருக்கும். ஸோ அப்போ இந்த 3 நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடித்த பிறகு அது கேலக்ஸிக்கு அனுப்பியிருக்கும். இந்த பூ, ரோஜா, மல்லிகை, நம்ம உள்ள 2 வெண்தாமரை, இல்லைன்னா சிவப்பு தாமரை, இல்லை 2 சேர்த்து வச்சுருப்பீங்க. உள்ளே இருக்கக்கூடிய போகக்கூடிய ஓம் சக்தி பேப்பர் இருக்குது பார்த்திங்களா? இது எல்லாம் சேர்ந்து ஒரு சரணாகதியாய் செய்யும் பொழுது நீங்கள் என்ன பூஜை செய்கிறீங்களோ சக்தி பூஜை அங்கே முற்றும்படும். அப்போது அழகாக என்ன படும், அழகாக எடுத்து 3 நாள் வச்சுருக்கீங்க பூஜை ரூம்லேயே, அதுக்கப்புறம் எடுத்து தான் நீங்கள் போகிறீங்க. இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா 3 ப்ராசஸிங் டைம், மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னலாம் ஆசைப்பட்டு நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். எங்கெங்கெல்லாம் அடைக்கப்பட்டு திறக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் லட்சுமி பூஜை சக்தி பூஜையோடு செய்யும் பொழுது நிறைந்து நிற்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முன்னோர்களை கண்டிப்பாக வழிபடணும். இந்த விஷயத்தில் சக்திக்கு பார்த்திங்கன்னா சிவசக்தி, அதனால தான் ஓம்காரத்தில் ஆரம்பித்து சக்தியில் முடித்து அதுக்கப்புறம் பூர்ணாகதியாக குங்குமம் வச்சு
அர்ச்சனைகள் வந்து பார்த்திங்கனாக்கா மல்லிகைப்பூ ப்ளஸ் ரோஜாப்பூவோடு செய்யும் பொழுது அங்கே ஒரு சரணாகதியும் பூர்ணாகதியும் நடக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளார்ந்த ஒரு பக்தி இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்தி தான் சக்தியாக மாறி சக்தி பூஜையாக மாறி வாழ்க்கையில் தடைகளை உடைத்து எறியும். எல்லா வகையான நலனும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு உங்களுக்காக. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.